தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்புமாக ஒரு அரசன் ஆண்டு வந்தான். தன் மக்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் உடனே தீர்த்து வைக்கும் அரசன் ஒரே ஒரு கடுமையான சட்டத்தை மட்டும் தவறாமல் கடைபிடித்தான். அந்த சட்டம் என்னவென்றால், எவன் ஒருவன் தவறு செய்கிறானோ அவன் மீது தவறு இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டால் உடனே அவன் நாடு கடத்தப்படுவான். பின் அவனுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த தொடர்பு இல்லை என்ற கடுமையான சட்டத்தை முறையாக கடைபிடித்தான். ஒரு நாள் அரசன் காட்டிற்குள் வேட்டையாடி கொண்டிருந்தான். அப்போது கொடூரமான ஒரு விலங்கை குறிப்பார்த்து அந்த விலங்கை நோக்கி அம்பை எய்தவன் அம்பு குறிதவறி பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த கன்றின் மீது பாய்ந்தது. நஞ்சு பூசப்பட்ட அம்பு என்பதால் அந்த கன்று சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்தது. அதை பார்த்த அரசன் வேதனை அடைந்தான். என்னுடைய கவனக்குறைவால் ஒரு உயிர் போய்விட்டது. தெரியாமல் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம். இது முழுவதும் என்னுடைய கவனக்குறைவால் நடந்த தவறு என்பதால் நானும் இந்த நாட்டை விட்டு செல்வதுதான் முறை என்று அரசன் முடிவெடுத்தான். ஆனால் அங்கிருந்த அமைச்சர்களும் புலவர்களும் இதற்கு சம்மதிக்கவில்லை. அரசே, உங்களை போன்று இந்த நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்ய இங்கு யாரும் இல்லை. நீங்கள் செய்தது தவறாக இருந்தாலும் எதிர்பாராத விதமாக நடந்த விபத்திற்கு நீங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும் என்று பலரும் அரசரின் முடிவை மாற்ற முயற்சி செய்தனர். என் மீதான உங்களின் அன்பும் நம்பிக்கையும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் ஒரு சட்டத்தை விதிப்பவனே அதில் இருக்கும் ஓட்டைகளை வைத்து தப்பிக்க நினைப்பது நியாயமற்ற செயல். அதனால் இந்த தண்டனையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு முன் என்னை நம்பி இருக்கும் மக்களுக்கு நல்ல அரசனை தேர்வு செய்து நாட்டை அவனிடம் ஒப்படைப்பதே சரியாக இருக்கும். அதற்கான போட்டிகளை நடத்தி சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுங்கள் என்று அதிகாரிகளுக்கு அரசன் உத்தரவிட்டான். இதற்கு மேல் அரசரின் முடிவை மாற்ற முடியாது என்று நினைத்த அமைச்சர்கள் அவர்களில் தலை சிறந்த அமைச்சர் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரின் தலைமையில் போட்டிகளை நடத்தினார்கள். ஆனால் தலைமை அமைச்சருக்கோ அரசரின் இந்த முடிவில் சிறிதும் விருப்பமில்லை. மன்னரின் உத்தரவை மீற முடியாதே என்று போட்டிகளை நடத்தி இறுதியாக 100 சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்தனர். அந்த 100 வீரர்களும் கல்வி, வீரம், தனிப்பட்ட திறமை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தனர். அவர்களின் ஒவ்வொரு திறமைகளையும் கண்காணித்த மூத்த அமைச்சருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் அனைவரும் உடலாலும் புத்திசாலித்தனத்தாலும் சிறந்தவர்களாக இருந்தார்களே தவிர ஒருவர் கூட மனதளவில் அன்பு, கருணை போன்ற தேர்வுகளில் வெற்றி பெறவில்லை. ஒரு நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்வதற்கு வீரமும் அறிவும் மட்டுமே உதவாது. மக்களின் குறைகளை கேட்டு அன்போடு அரவணைத்து கருணையோடு பார்த்து கொள்ளும் நல்ல மனமும் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கையில் இவர்களில் ஒருவரு கூட அந்த தகுதி இல்லையே. இவர்களை அரசராக தேர்ந்தெடுத்தால் நாட்டின் நிலைமை நாசமாகிவிடும். அதை அரசருக்கு புரிய வைத்து மீண்டும் அரசரே இந்த நாட்டின் மன்னனாக அமர வைக்க வேண்டும் என்று அமைச்சர் முடிவு செய்தார். போட்டிக்கான நாள் குறிக்கப்பட்டது. போட்டி நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பே அந்த நகரத்தில் இருந்த அனைத்து கடைகளும் மூடப்பட்டது. அத்தியாவசிய கடைகள் மட்டுமே திறந்திருக்க எங்கிருந்து புறப்பட்டு எங்கு சென்று அரசரை சந்திக்க வேண்டும் என்று போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வீரர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. வீரர்கள் செல்லவிருக்கும் சாலைகளில் புது புது உணவகங்கள் திறக்கப்பட்டது. உயர்தரமான அரசர்கள் போன்ற பணம் படைத்தவர்கள் மட்டுமே உடுத்தும் ஆடைகள் நிறைந்த கடைகள் திறக்கப்பட்டன. வீதிக்கு ஒன்றாக மதுபான கூடங்கள் திறக்கப்பட்டது. அதில் மதுபானங்களை பரிமாற அழகான இளம் பெண்கள் இருந்தனர். போட்டிக்கு வந்த வீரர்களை பார்த்து அமைச்சர் இப்போது பேசினார். வீரர்களே, உங்களுக்கு சரியாக 5 மணி நேரம் போட்டிக்கான கால அவகாசம் கொடுக்கப்படும். இந்த சாலை முழுவதும் நீங்கள் இதுவரை உண்ணாத உணவுகளும் உடுத்தாத உடைகளும் சுவைத்திராத மதுபானங்களும் நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் 5 மணி நேரத்துக்குள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியாக 5 மணி நேரம் முடிந்ததும் இவைகள் அனைத்தும் நிறுத்தப்படும். அதற்குள் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை போலவே அரசரையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சந்திக்க வேண்டும். அப்படி யார் சந்திக்கிறார்களோ அவர்களே இந்த நாட்டின் அரசன் என்று அமைச்சர் அறிவித்தார். அந்த பிரம்மாண்டமான சாலையில் வீரர்கள் நடந்து சென்றனர். அங்கிருந்த புது புது உணவுகளை பார்த்ததும் வீரர்களில் சிலர் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் உணவுகளை ருசிப்பதில் ஆர்வத்துடன் இருந்தனர். அதில் பல வீரர்கள் இத்தனை பேர் செல்கின்ற வீரர்களில் யாரையோ ஒருவரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அங்கு சென்று தோல்வி அடைந்து வெறுங்கையுடன் வருவதை விட இங்கேயே நமக்கு பிடித்தமான உடைகளையும் உணவுகளையும் அனுபவிக்கலாம் என்று முடிவெடுத்தனர். அதில் சில வீரர்கள் அழகான விலை உயர்ந்த உடைகளை பார்த்து மெய் மறந்து தங்களுக்கு
விருப்பமான உடைகளை அணிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். இதையெல்லாம் கடந்து வந்த வீரர்களோ மதுபான கூடத்தை பார்த்ததும் தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டனர். அத்துடன் அங்கிருந்த அழகான பெண்களை பார்த்த மயக்கத்தில் எல்லோரும் அங்கேயே நின்று விட்டார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி 2 வீரர்கள் அரசர் இருக்கின்ற அரண்மனைக்கு அருகில் சென்று விட்டார்கள். இன்னும் 1 மணி நேரம் கால அவகாசம் இருந்தபோது அவர்கள் இருவரும் ஓரிடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவெடுத்தனர். கடைசியாக தாங்கள் இருவர் மட்டுமே வந்திருப்பதை உணர்ந்து அதில் ஒருவன் 2 நபர்களில் யாரோ ஒருவன் தான் வெற்றி பெற முடியும். நம்மை விட இவன் சிறந்த வீரனாக இருந்தால் நாம் அங்கு சென்று ஏமாற்றத்துடன் திரும்ப வேண்டும். அதற்கு இப்போதே வந்த வழியில் சென்றாலும் அங்கிருக்கின்ற உணவுகளையும் உடைகளையும் அனுபவிக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் இருவரும் வேறு வேறு பாதையில் பயணத்தை தொடர்ந்தார்கள். இப்போது மற்றொரு வீரனும் தன் மனதிற்குள் முதல் வீரன் நினைத்தது போலவே தானும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு மறுபடியும் வந்த வழியை பார்த்தே திரும்பி நடக்க ஆரம்பித்தான். 5 மணி நேரம் கடந்தும் ஒருவரும் வரவில்லையே, என்ன காரணம் என்று அமைச்சரை பார்த்து அரசன் கேட்டான். அரசே, அவர்களிடம் வீரம், புத்திசாலித்தனம், கல்வி அறிவு என்று அனைத்தும் இருந்தும் தன்னம்பிக்கையும் அடுத்தவர்களின் நலன்களை நினைத்து பார்க்காத மனமும் இல்லாததால் தான் இங்கு வரை அவர்களால் வர முடியவில்லை. ஒரு நாட்டை ஆள்வதற்கு வீரம் மட்டுமே போதாது, நாட்டு மக்களின் நலன்களை மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்யும் எண்ணம் வேண்டும். அது உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. அதை நாங்கள் எத்தனை முறை கூறியும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் உங்களுக்கு இந்த முறையில் புரிய வைத்தேன் என்று அமைச்சர் கூற, தன் தவறை உணர்ந்து மீண்டும் அரசனாக நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்தான். இங்கு நம்மில் பலரும் அந்த வீரர்களை போன்றுதான். வாழ்க்கையில் கிடைக்கின்ற சின்ன சின்ன ஆசைகளை அனுபவிக்க மனதை அலையவிட்டு நமக்காக காத்திருக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகளை இழந்து விடுகிறோம். எவன் ஒருவனால் கோபம், ஆசை, காமம் போன்றவற்றில் மனதை அடக்கி கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவனால் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்னேறவே முடியாது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள்.